காரணம் வந்து மன அழுத்தம் மட்டும்தான். மன அழுத்தத்தை நீங்கள் வராமல் பாதுகாக்கணும்னா, நமக்கு கிளைண்ட்டே 2-3 பேர் சின்ன சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. லிக்விட் அசெட் நம்ம கையில் இருக்கணும். லிக்விட் அசெட் மீன் குஷன் பேமெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் ரிலாக்ஸாக தொழில் பண்ணி வெற்றி அடைய முடியும். ஒரு இடத்துக்கு ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் கஷ்டம்தான். ஒரு லெவல் இப்போ சமுதாயத்தில் ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு வீடு வந்து கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டி உங்கள் விருப்பப்படி வீடு கட்டுற வரைக்கும் ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு சிரமப்பட்டு உட்காந்துருவீங்க. ஆனால் அந்த வீட்டை தக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஹவுசிங் லோன் வாங்கி போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அடிஷனலாக வாங்கியிருக்கோம், எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்த உங்களுக்கு வந்த பிளேஸை தக்க வைக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இடத்த பிடிக்கிறது ஈஸி. அந்த இடத்துல நின்று சர்வைவலாகி அதுக்கடுத்து நான் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப யதார்த்தத்தில் ரொம்ப ரொம்ப இயலாத காரியம்தான். அதை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சிந்தனைகள் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கோங்க. உங்கள் உடல் நலத்தை வெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி தான் ஹெல்த்தை ஏர்ன் பண்ண முடியும். ஹெல்த்து வேணும், நமக்கு வெல்த்து வேணும். வெல்த் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹெல்த்தை சம்பாதிக்க முடியும். ஹெல்த் இருந்தால் தான் நம்ம வெல்த்தை காப்பாற்ற முடியும். திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இன்றைக்கெல்லாம் சாதாரண மருத்துவமனைக்கு போனாலே எல்லா இடத்துலையும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா 5 லட்சம் காலி. யாராவது தான் சரி, குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம். சும்மா சாதாரண தலைவலி காய்ச்சல்னு போனால் 5 லட்சம். இப்படிலாம் பில் போயிட்டுருக்கனால நம்ம அதுக்குண்டான எல்லா பேக்கப் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சேலரி கிளாஸை பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே அவங்க மேனேஜ் பண்ணி பழக்கிடுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எந்த இடத்துல நம்ம கையை சுருக்க தெரியாது. சமயங்களில் வந்து கையில் காசு இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சேமிப்பு ஒரு பக்கத்தில் நம்ம கம்பெனி வளரும்போது நம்மளோட தனிப்பட்ட சேமிப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது லிக்விட் அசெட்டாக இருக்கணும். டப்புன்னு ரேட்டு கம்மியாக இருந்ததுங்க, நாங்கள் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு இந்த கம்பெனிலேருந்து காசு எடுத்து 20 லட்ச ரூபாய்க்கு லேண்டில் போட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஃபிக்ஸட் அசெட்டு. ஃபிக்ஸ்டு அசெட் வந்து லேண்ட் இந்த மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம உடனே காப்பாற்றுறதுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் குறைந்தபட்சம் 6 மாதம் எல்லாம் உங்களால் விற்க முடியாது. லாபம் கிடைச்சாலும் உங்களுக்கு அவசர கதிக்கு அது ஆகவே ஆகாது. அதை வச்சுட்டு நீங்கள் இன்னொருத்துக்கு டாக்குமெண்ட் தூக்கிட்டு நீங்கள் ஃபினான்ஷியர் போகணும். ஃபினான்ஷியர் 3 ரூபா வட்டியுமா, எதிரடி கரையை நீங்கள் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாமே நமக்கு தவிர்க்கணும்னா லிக்விட் அசெட் நம்ம கையில் இருக்கணும். லிக்விட் அசெட் மீன் ஒரு ஷேர்ஸ் ஆர் ஜுவல்லர் இல்லை கார்ட் கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே டெபாசிட் செய்கிறதா மட்டும்தான் நீங்கள் கம்பெனி சரியும் போது தாக்கு பிடிக்க முடியும். கம்பெனி ஒன்ஸ் சரிய ஆரம்பித்தது அப்படின்னா உங்கள்கிட்ட லிக்விட் அசெட்டு குஷன் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அதனோட சரிவை நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்மளோட போட்ட எஃபர்ட்டு 10 வருஷம் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருப்போம். அந்த 10 வருஷம் அந்த கம்பெனி கொண்டு வரக்கு நம்ம என்னவோ பாடுபட்டுருப்போம். அவ்வளோ கிராஷ் ஆகிடும். சிங்கிள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கெலாம் வங்கியில் நம்ம பணம் வாங்கி நம்ம தொழில் பண்ணும்போது 3 மாதம்தான் என்பிஐ பீரியட். என்பிஐ பீரியட் 3 மாதங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஆனால் தவறானது தான். ஆனால் மத்திய அரசு சொல்கிறது இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏற்றுக்கிறது இல்லை, ஆர்பிஐ ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாருமே 3 மாதத்தில் சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு முதலாளி வந்து ஒரு லோனை வாங்கியிருக்கிறார். ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு கால் கை ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அது கால் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு குறைஞ்சது நல்லா நடக்கிறதுக்கு 45 நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட் வந்து என்பிஐ டேம் லோன் போட்டிருப்போம், மிஷின் லோன் போட்டிருப்போம், அக்கௌண்ட் உடனடியே என்பிஐ போயிருக்கும். அப்போ நம்ம 2 மாதம் 3 மாதம் ஆச்சுன்னா ஒட்டுக்கு கட்டுங்கம்பாங்க. இது சிஸ்டம்லாம் சேர்ந்து பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய கொடிசா மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதெல்லாம் போய் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு நமக்கு ஒரு குஷன் கிடைக்கிற மாதிரி பேங்கில் பேசி வச்சுருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இப்போ எந்த பிஸ்னஸ் மேனும் ரிலாக்ஸாகவே இல்லை. எல்லோரும் டென்ஷன். ஏன்னா 30ஆந்தேதி வட்டி கட்டணும், 30ஆந்தேதி டியூ கட்டணும், 30ஆந்தேதி வட்டி கட்டணும். ஓடி எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும், டேம் லோன் சேர்ந்து வட்டி வந்துடும். 5ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் மீட் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் போடணும். இது சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. சாத்தியக்கூறு இல்லாத காரணத்தினால நமக்கு ஓவர் பர்டன், ஓவர் ப்ரெஷர். யாரை கேட்டாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்குங்க, 30 வயசில் தொழில் பண்ண வர்றாங்க. கேட்டால் என்ன சார் இப்படி இருக்கீங்கன்னு, இல்லை சார் மன அழுத்தமாக இருக்குது சார், பேங்க்லேருந்து டியூ வந்துடும் சார், 2 வீலருக்கு வந்துடும் சார் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னோட வேதனையவே சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருமே நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன், தொழில் தொடங்கினேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆளே காணும். எல்லோரும் ஒரு பயத்தோடயே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பயத்தோட ஓட ஹெல்த் வந்து 40 வயசில் விழுந்துருது. இப்போல்லாம் அகால மரணங்கிறதெல்லாம் 50 வயசில் சர்வசாதாரணமாக யாரும் இல்லாமல் போயிடுறாங்க. இது நமக்கு கிளைண்ட்டே 2-3 பேர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. காரணம் வந்து மன அழுத்தம் மட்டும்தான். மன அழுத்தத்தை நீங்கள் வராமல் பாதுகாக்கணும்னா முதல்ல தொழில் செய்யறதுக்கு முன்னாடியே குஷன் பேமெண்ட் கம்பல்சரி வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, குஷன் பேமெண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் ரிலாக்ஸாக தொழில் பண்ணி வெற்றி அடைய முடியும்.